ஸ்டாலின் அரசின் மாசு கட்டுப்பாட்டு வாரியம் கும்பகர்ண தூக்கத்தில் உள்ளதா என வடசென்னை மணலி மக்கள் சந்தேகம் எழுப்பியுள்ளனர். மணலியில் அமைந்துள்ள குப்பை மின் உற்பத்தி நிலையத்திலிருந்து புற்றுநோய் ஏற்படுத்தக்கூடிய உலோக மாசுக்கள் அதிக அளவில் வெளியேற்றப்படுவதாக அறிவியல் ஆய்வுக்குழு அதிர்ச்சி அறிக்கையை வெளியிட்டுள்ளது. அதில் காட்மியம் எனும் தீவிர நச்சுத்தன்மை கொண்ட உலோகம் அனுமதிக்கப்பட்ட அளவிற்கு 16 மடங்கு அதிகமாக இருப்பதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இது சிறுநீரகங்கள், நரம்பு மண்டலம், இருதய செயல்பாடுகளில் ஆபத்தை ஏற்படுத்தக்கூடியது என்றும் தெரிவித்துள்ளது. அப்பகுதியில் வசிக்கும் மக்கள் இதனால் பல உடல்நல பிரச்சினைகளை சந்திப்பதாக வேதனை தெரிவித்திருக்கின்றனர். பசுமை மற்றும் சுற்றுச்சூழலை பாதுகாப்பதாக வாக்குறுதி அளித்த விடியா ஸ்டாலின் அரசு கும்பகர்ண தூக்கத்தில் உள்ளதா என மக்கள் கேள்வி எழுப்புகின்றனர். சென்னை கொளத்தூரில் முதியவரை ராட்வீலர் நாய் துரத்தி குதறும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. புத்தகரம் பகுதியைச் சேர்ந்த 72 வயது மாரியப்பன் சாலையில் நடந்து சென்றபோது ராட்வீலர் வகையைச் சேர்ந்த நாய் வேட்டியை கவ்வி பிடித்து இழுத்து துரத்திச் சென்று குதறிய நிலையில் அவரின் அலறல் சத்தம் கேட்டு தெரு மக்கள் ஓடி வந்து நாயை விரட்டினர். அப்போது ரமேஷ் என்பவரின் தொடையையும் நாய் கடித்து குதறியது. வாய்க்கவசம் அணிந்து நாயை அழைத்து வருமாறு ராட்வீலர் நாயின் உரிமையாளரிடம் கூறிய போது ஆத்திரமடைந்தவர் நாயை ஏவிவிட்டு முதியவரையும் இளைஞரையும் கடிக்க வைத்துள்ளதாக பொதுமக்கள் புகார் தெரிவித்திருக்கின்றனர். பொது இடங்களுக்கு நாய்களை அழைத்துச் செல்லும் போது வாயை மூடி அழைத்துச் செல்ல வேண்டும் என்ற உத்தரவு முழுமையாக அமல்படுத்தப்படுகிறதா என நிர்வாகத்திறனற்ற விடிய அரசு கண்காணிக்க தவறிவிட்டதால் அப்பாவி மக்கள் பாதிக்கப்பட்டு வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. தேனி மாவட்டத்திலிருந்து 90% கனிம வளங்கள் கேரளாவிற்கு லாரிகள் மூலம் கடத்தப்படுவதால் எம்சான், ஜல்லி உள்ளிட்டவற்றின் விலை உயர்ந்து கட்டுமான தொழில் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டப்படுகிறது. தேனி மாவட்ட கட்டுமான மற்றும் அமைப்புசாரா தொழிலாளர் நல சங்கத்தினர் மாவட்ட ஆட்சியரிடம் அளித்துள்ள மனுவில் கட்டுமான பொருட்களுக்கு உள்ளூரில் கடும் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாகவும் 2024ஆம் ஆண்டில் மட்டும் 3 முறை விலை உயர்ந்துள்ளதாகவும் புகார் தெரிவித்திருக்கின்றனர். அனுமதிக்கப்பட்ட அளவிற்கு மேல் கடத்தப்படும் கனிம வளங்களை தடுத்து நிறுத்தி கட்டுமான தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க வேண்டும் என்றும் அவர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். 2024 யூனிட்டுக்கு 500 ரூபா கூட்டியிருக்காங்க. 2020 இப்போ ஒரு யூனிட்டுக்கு 1000 ரூபா கூட்டியிருக்காங்க. ஒரு ட்ரிப்பருக்கு 4000 ரூபா கூடியிருக்கு. எம்சாண்டுக்கு ரேட்டு 5000 ரூபா கூடியிருக்கு. பீசாண்டுக்கு 5000 ரூபா கூடியிருக்கு. ஜல்லிக்கு 1500 மணிக்கு அதில் 6000 ரூபா கூடியிருக்கு. எங்கள் தேனி மாவட்டத்தில் ரொம்ப கடுமையாக வேலை ரொம்ப பாதிப்படையுது. இதுக்கு மூல காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு குவாரிக்கு கொடுக்க வேண்டிய ஒரு 5 வருஷம் கொடுக்க வேண்டிய பாசை இவங்க ஒரே வருஷத்தில் பூராத்தையும் மண்ணை பூராமே எடுத்துடுறாங்க. இந்த எடுத்த மண் எடுக்கிறதுனால தட்டுப்பாடு 100க்கு 90% கேரளாவுக்கு ஏற்றுமதி பண்ணுறாங்க.